இலவு வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழில் எப்போவுமே உண்டு. இலவு வீடு அப்படின்னா அந்த வீட்டில் யாராவது இறந்துட்டாங்களோ அந்த வீட்டில் வந்துட்டு அண்ணன் தண்ணி புழங்க மாட்டாங்க. மற்றபடி வீடே ஒரு சோகமாகவே இருக்கும். அதனால் அண்டை வீட்டார் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உதவி செய்வாங்க. இது தமிழர்களின் மாண்பு. இந்த இடத்துல தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் என்ன செய்தார் தெரியுங்களா? இன்றைக்கு தமிழக அரசுக்கு உண்டான அலுவல் பணிகள் எல்லாத்தையுமே ரத்து செய்தார். காரணம் ஒரே ஒரு விஷயம்தான். தேமுதிக தலைவரான புரட்சி கலைஞர் என்று எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மரண செய்தி கேட்டுதான். இந்த மரண செய்தி கேட்ட அடுத்த நொடி அவர் தன்னுடைய அலுவல் பணிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு ரத்து செஞ்சார். அதுலேயும் குறிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு நாளான இன்று வைக்கம் வீரர் பாராட்டு விழா 100வது ஆண்டு விழாவுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயனே இங்கே வந்திருந்தார். அவர் வந்திருந்ததுமே கூட அந்த ஒரு ப்ரோக்ராமையும் ரத்து செஞ்சுட்டு நேரடியாக திரு விஜயகாந்த் அவர்களின் பூத உடல் அவருடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனடியாக வீட்டுக்கு தான் போனார். வேறு எங்கேயுமே போகல, ஆஸ்பத்திரிக்கும் போகலை, இப்போ இதற்கு அவருடைய அந்த மண்டபத்து கட்சி ஆஃபீஸ்க்கும் போகலை, நாளைக்கு வைக்க போகிற இதற்கும் போக போகிறது இல்லை. நேரடியாக வீட்டுக்கு போனார். வீட்டில் போய் அங்கே போய் எல்லாருக்கும் ஆறுதல் சொன்னார், அஞ்சலி செலுத்தினார். செலுத்தி முடிச்சுட்டு அவர் அவருடைய கடமை முடிந்தது அப்படின்னு நினச்சிட்டு வந்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தான் இன்னொரு சிறப்பான செயலும் செஞ்சார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக தரப்புலையும் அவங்களுடைய குடும்பத்தார் சார்பிலையும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, அவருடைய கட்சி அலுவலகம் இருக்கிற அந்த கோயம்பேடுலேயே அடக்கம் செய்யப்படணும், அது ஒரு கோவிலாக பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கோரிக்கைக்கு எந்த ஒரு மறுபரிசீலனையுமே இல்லாமல் முதல்வர் அவர்கள் உடனடியாக ஒப்புதல் அளிக்கிறாரு. நீங்கள் உடனே உங்கள் வேலையை ஆரம்பிச்சுக்கலாம், அங்கேயே புதைச்சிக்கலாம்னு பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த செயல், இந்த ஒரு சிறப்பு மாண்பையும் தாண்டி மனிதாபிமானம் தான் முதல்வர்கிட்ட இருக்கிற ஒரு உன்னத குணத்தை வெளிக்கொண்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையாரான கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இயற்கையை எய்தும்போது அவருக்கு மெரினா கடற்கரையில் அந்த இடத்துல அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக அவர் பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்தார். எல்லா இன்னல்களையும் சந்தித்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு அந்த இடத்துல அனுமதி கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் உடல் தகனம் செய்யப்பட்டுச்சு. அதில் நடந்த அந்த இன்னல்களும் போராட்டங்களும் அந்த மன உளைச்சல்களும் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு அந்த வழி என்ன தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் சரி. அதே மாதிரி நான் இந்த கஷ்டத்தை பட்டேன், இனிமேல் யாருமே இந்த மாதிரியான கஷ்டத்தை படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மனித மாண்பும் சரி. இந்த காரணத்துக்காக தான் தேமுதிக தலைவருடைய உடலை அவருடைய கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்கிறதுக்கு எந்த மறுபரிசீலனையுமே செய்யாமல் உடனடியாகவே அடக்கம் செய்கிறதுக்கு உத்தரவு கொடுத்தார். இந்த மனித மாண்பு, இந்த மாதிரியான பல பேருடைய அன்பை பெற்றவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். அவருடைய அந்த அன்பு ஆண்டாண்டு காலமும் இறந்தாலும் இந்த தமிழக மக்கள் மனதில் இருக்கவே செய்யும்.